இந்த தியானத்தை பற்றி முழுமையாக ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த தியானத்தை 3 செயலாக நம்ம பிரித்து கொடுத்துருக்க தியானத்தை நீங்கள் முறைப்படி பண்ணணும். அதே மாதிரி இந்த தியானத்தை நம்மக்கிட்ட ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் ஊர்லேயோ உங்கள் பகுதிகளிலையோ தொடங்கி வைக்கணும். ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர் நீங்கள் ஆர்வமாக யாராவது இருக்கிறாங்க, வர முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா உங்கள் பகுதியிலே வந்து அந்த தியானத்துக்கான நேரத்தில் நான் அந்த டைமிங்கில் தியானத்தையும் சொல்லி கொடுத்து அதை துவக்கி வச்சுட்டு வர்றேன். அது ஒரு நல்ல செயலாக மாறட்டும். அப்படி யாராவது ஒரு செயலில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரையும் உங்கள் அட்ரஸையும் நீங்கள் ஒரு நம்ம யூடியூப்பில் இருக்கிற நம்பருக்கு பதிவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. நல்ல செயலோட நல்ல வடிவத்தோட எங்கெல்லாம் இந்த தவம் நடக்குதோ அங்கெல்லாம் கும்பமேளா நடக்கிறதாவே இருக்கும். இந்த ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஒரு நல்ல செயலாக மாறட்டும். எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம். இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். ஒரு செயல் நீங்கள் எப்போயாவது வாய்ப்பு கிடைச்சா அந்த மாலை நேரத்தில் உங்கள் அருகாமையில், வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற மரங்களையோ இல்லை சுற்றி இருக்கிற இயற்கை சூழல்களை கவனிச்சிங்கன்னா ஒரு செயல் தெரியும். பறவைகள் எல்லாம் அதிகாலையில் வெளியில் பறந்து போயிட்டு திருப்பி வந்து ஒரு இரவில் ஒரு இடத்துல அந்த ஈவினிங் பொழுதில் வந்து செட்டில் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக வந்து ஒரு பறவைகள் வந்து ஒரு சில பறவைகள் வந்து உட்காரும். அந்த உட்காரும்போது ஒரு சில பறவைகள் உட்கார்றதை பார்த்துட்டு அந்த கூட்டங்கள் எல்லாமே ஒன்றா உட்கார தொடங்கும். அப்போ ஒரு பறவைகள் உட்கார்ந்தோன்னே எல்லா பறவையும் ஒரு இடத்துக்குள்ளே ஐக்கியமாகும், சங்கமாகும். அப்போ அந்த இடத்துக்குள்ளே என்னன்னா ஒரு நல்ல தன்மையை அது உருவாக்கி வச்சிருச்சு அந்த பறவை. அதனால் அந்த மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மரத்துக்குள்ளே நம்ம ஒரு நிம்மதியான அந்த இரவை கழிக்கலாம் அப்படிங்கிறது அந்த பறவைகளுக்கு. ஒரு பறவையோட தேர்வு எல்லா பறவைக்கும் அதை உறுதிப்படுத்திக்குங்க. அது அற்புதமான தருணத்தை, அந்த அற்புதமான செயலை பார்க்கும்போது ஒரு உண்மையான ஒரு வடிவம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும். ஒரு யோகி உருவாயிட்டார்னா, அவரோட ஞானம் பெற்றுட்டார்னா, ஒரு நல்ல செயலை தியானத்திலேருந்து ஒரு முழுமை பெற்றுட்டார்னா அவர் ஒரு தனி ஆளாக இருக்க மாட்டார். அவரை இரவு பகல் பாராமல் பல சக்தி படைத்த அணுக்களாக இருக்கக்கூடிய, ஒளிகளாக இருக்கக்கூடிய சூட்சமங்களில் பல்வேறுபட்டவர்கள் படையெடுத்து வந்து சூழ்ந்து கொண்டே இருப்பாங்க. அவருக்குள்ள உள்ளேயும் சரி வெளியிலும் சரி பல்வேறுபட்ட சூழல்களில் பல்வேறுபட்ட யோகிகள் படையெடுத்து இருப்பாங்க. அதனால தான் ஒரு அனுபவம் பெற்ற ஒரு யோகியை பார்க்கறது, அவரோட பேசுறது, அவரோட இருக்கிறது, அவரோட உணவு அருந்துறது, அவரோட பயணிக்கிறது, இது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சரணாலயம் மாதிரி தான். அவரை சுற்றி ஒரு பெரிய ஒரு செயல் எப்பொழுதும் சூட்சமத்தில் நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற செயலாக இருக்குது. அப்போ அந்த பறவைகளுக்கும் ஒரு யோகிக்கும் எவ்வளோ பெரிய கனெக்ஷன் இருக்குது, எவ்வளோ பெரிய செயல் வடிவம் இருக்குங்கிறத பாருங்கள். நீங்கள் பார்க்குற இந்த பறவைகள் எல்லாமே வால்பாறையில் ஒரு அழகியலாக நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துக்கு பக்கத்திலே ஒரு மரத்தில் வந்து உட்கார்ந்துருக்குங்க. பல நாள் அந்த மரத்தை அதுங்க தேர்வு பண்ணியிருக்குங்க. இந்த கட்டடத்தை நான் தேர்வு செய்திருக்கிறேன். இங்கு சூட்சமங்களோடு பல செயலாக்கத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அங்கு இயல்பாக யதார்த்தமாக அதிர்கள் ஒரு செயல்கள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தை தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வீடுதோறும் தவம்ங்கிறது என்னன்னா, நீங்கள் தவம் பண்ணால் உங்கள் பையன், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் மாமனார், உங்கள் மாமியார், உங்கள் சம்மந்தி, பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்க, இந்த உறவுகள் எல்லாத்துக்கும் ஒருத்தருடைய தவம் பண்ணுற நல்ல தவம் பண்ணுறவங்களுடைய வீட்டுக்குள்ளே யாராவது கெஸ்ட்டு வந்து படுத்திருக்கும் போது அவங்களுக்கும் சுவாசத்துக்குள்ள ஒரு மாற்றமும் ஒரு நிம்மதியும் கிடைக்குது, ஒரு செயல் கிடைக்குது. அப்போ இந்த மரங்களுக்குள்ள ஒரு பறவை வந்து உட்கார்ந்துருக்கிறதோட தருணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல தன்மையை அந்த மரத்துக்கிட்ட அந்த பறவை ஏற்படுத்துது. அதனால் அந்த பொழுது அங்கே கழிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள், நல்ல சூழல்கள் நமக்கு இருக்குது அப்படின்னா அதை உறுதிப்படுத்துது. அதனால தான் அங்கே ஸ்டே பண்ணுது. அதே மாதிரி தான் அழகான பச்சை கலர், வெள்ளை கலர் பெயிண்டோட நம்ம வீட்டில் நல்ல தன்மை தான் முக்கியமாக வேணும். டைல்ஸு கட்டுறது, இந்த வீட்டை வந்து விதவிதமாக ரெடி பண்ணுறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தவத்தில் நல்ல தன்மையை உருவாக்கிட்டா இந்த பறவைகள் மாதிரி உங்கள் வீடுகளில் நீங்கள் கூட்டமாக
அந்த பொழுதை ஒவ்வொரு நாளையும் கழிப்பதற்கு ரொம்ப இயல்பாக, ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். இந்த தியானம் ஒரு 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 நீங்கள் எத்தனை மெடிசன் எடுத்துக்கிட்டாலும், எத்தனை கஷாயத்தை குடித்தாலும், இந்த தியானம் அதெல்லாம் தாண்டி ஒரு சுகமான, ஒரு சுவையான, ஒரு பேர் அனுபவத்தையும் ஆனந்தத்தையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். தாயோட தாலாட்டுங்கிறது எதுனா இந்த உண்மையான தியானம் தான். அந்த ஒருத்தன் தன்னை மறந்து நிம்மதியாக தூங்குறான் பாரு, அதுதான் உண்மையான தாலாட்டு. அந்த தாலாட்டு எங்கே கிடைக்கும்னா நல்ல தவத்தில் கிடைக்கும். வீடுதோறும் தவங்கிறது சும்மா சொல்லலை, ஒரு பிரச்சாரம் கிடையாது. நம்ம அதை பார்த்துக்கங்க. உங்களுக்குள்ள உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் தாண்டி நிம்மதியை கொடுக்கணும், அதுங்க நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கணும் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தவத்தை நீங்கள் பண்ணுங்க. அடுத்தது அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீடுதோறும் தவம் சுவாச புரட்சியின் பெரும் பணியை நாம் எடுத்துக்கொண்டே இருப்போம். என் வாழ்நாள் முழுக்க இந்த செயலை கடந்து போய்கொண்டே இருப்பேன். இந்த விதைகளை தூவிக்கொண்டே போவேன். நல்ல செயலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.